ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். புதிய கல்வியாண்டான 2026-27 கல்வியாண்டில் இன்னும் சில நாட்களில் நாமெல்லாம் அடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த வருஷம் நம்மளுக்கு எண்ணும் எழுத்தும் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்ட் 3 ஸ்டாண்டர்ட்ஸுக்குமே எண்ணும் எழுத்தும் இல்லை. தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழே புதிய பாடத்திட்டம் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த வருஷம். அது எப்படி இருக்கும், இங்கிலீஷ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் அதில் பார்க்கலாம் வாங்க. பேசிக் ஸ்கில்ஸான LSRWவை பேஸ் பண்ணி தான் பாடத்திட்டமே அமைக்கப்பட்டிருக்கு. அதோட மாணவர்களோட படைப்பாற்றல், திறனாய்வு சிந்தனை, சிறந்த தகவல் தொடர்பு திறன்கள் இதுகளையெல்லாம் வளர்த்துக்கறணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதில் தனித்துவமான அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னா, குழந்தைகள் தங்களுக்கு பரிச்சயமான மற்றும் நிஜ வாழ்க்கை சூழல்களில் ஆங்கிலத்தை அர்த்தமுள்ளதாகவும் திறம்படவும் பயன்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட புத்தகத்தோட தனித்துவமான அம்சங்கள்னு என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முழுமையான கற்றலுக்கு இயக்கத்திறன்கள், கலை, வாழ்க்கை திறன்கள் மற்றும் விழுமியங்களின் ஒருங்கிணைப்பு இது ஒரு சிறப்பம்சமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒர்க் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழித்திறன்களை மேம்படுத்துவதற்கான சுய பயிற்சிக்கான ஒரு இடமாக இந்த ஒர்க் ஷீட் அமையும். அதுக்கடுத்து டிஜிட்டல் வளங்கள், நம்ம QR கோட்ஸ் இதெல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆசிரியர் உதவிக்கு பாடப்புத்தகத்தில் உள்ள ஆசிரியர் குறிப்புகள் மற்றும் ஆசிரியர் கையேட்டில் THBயில் உள்ள விரிவான விளக்கம் இதெல்லாமே தனியான அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டோட கண்டினியூஷனாக கேட்டல், பேசுதல், வாசித்தல் மற்றும் எழுதுதல் இந்த மொழித்திறன்களோட படிப்படியான வளர்ச்சிக்கு இந்த பாடப்புத்தகம் முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மொழி கற்றலை ஆதரிக்கக்கூடிய தனித்துவமான கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கெட் செட் கோ, ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாலேயும் ஒரு வார்ம் அப் ஆக்டிவிட்டி. அடுத்தது கான்வர்சேஷன் டைம், மொழி கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாட்டு இலக்கணம். அடுத்தது பியர் டாக், அவங்க குழுவோட மற்றும் பேரா ஜோடி ஜோடியாகவும் அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் நடத்துறது. மை பேஜ், எழுத்தின் மூலமாக அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துறது. மை வேர்ட் பேங்க், சொல்லகராதியை டெவலப் பண்ணுறது, டிக்ஷனரியை யூஸ் பண்ணுறது. அடுத்தது மை ப்ராஜெக்ட், கற்றல் அனுபவம் பற்றி அவங்க சொல்ல வேண்டியது. அடுத்தது டாக் ஸ்பாட், அவங்களாவே ஒரு டாபிக் பற்றி பேசுகிறது. ரீடிங் ரேஸ், வாசிப்பில் துல்லியமும் சரளமும் இருக்கிறது. ஃபன் டைம், வேடிக்கையான செயல்பாடுகள் மூலமாக மொழியை டெவலப் பண்ணுறது. பிரெய்னி பீஸ், தர்க்க ரீதியான மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்த்துக்கிறது. இது எல்லாத்தையுமே இந்த பாடப்புத்தகம் அவங்களுக்கு வழங்குது அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. மாணவர்கள் பாடங்களை எளிதாக வாசிக்கிறதுக்காண்டி பல்வேறு வாசிப்பு உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழு சொல்லையும் வாசிக்கிறதுக்கு பாப்கார்ன் வேர்ட்ஸ், சைட் வேர்ட்ஸ், டாக் அபவுட் இட், பிக்சர் ஒக்காபுலரி. ஃபோனிக்ஸுக்கு ஃபன் வித் சவுண்ட்ஸ், சிலபிஃபிகேஷன் பிரித்து அவங்க பிளண்ட் அண்ட் ரீட் பண்ணுறது. கிரேடட் ரீடிங், ரீடிங் ஸ்டார்ஸில் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், சென்டென்சஸ்களை ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது. காம்ப்ரஹென்ஷன், ப்ராக்டிஸ் டைமில் சிறிய சிறிய பத்திகள் ஈஸியான பேசேஜுகளை ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 யூனிட்ஸும் தங்கள்கிட்டருந்து தொடங்கி படிப்படியாக பரந்த உலகத்திற்கு விரிவடையும் ஒரு மைய வட்ட அணுகுமுறையை பின்பற்றும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த புக்கோட ஃபஸ்ட்டு யூனிட் மை ஃபீலிங்ஸ், இதில் மொத்தம் 4 குட்டி குட்டி அலகுகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் மை ஃபன் டேஸ், இது 10 பேஜஸ் இருக்குது. முதல் 10 நாட்களுக்கு நடத்துறதுக்கான ஆயத்த செயல்பாடுகள், ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொண்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக சின்னு இன் த ஹவுஸ், ஹாப்பி அண்ட் சேட், ஹவு டு ஐ ஃபீல் இந்த 4 இருக்குது. அதுக்கடுத்து யூனிட் 2ல் மை நெய்பர்ஸ், இதில் 3 லெசன் இருக்குது. கிளிஸ் நியூ ட்ரெஸ், வாட் டு தே டூ, ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் இந்த 3 லெசனும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு லெசன் மை ஃபீலிங்ஸ், மை ஃபன் டேஸ், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அதை பற்றி அவங்க பேசணும். அவங்களோட ஹாலிடேஸில் இதில் என்னென்ன விளையாட்டெல்லாம் அவங்க விளையாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணணும். இது டே 1க்கான ஆக்டிவிட்டி. டே 2ல் நாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு சாங் வருது, ரீட் அண்ட் ரைட்டில் சாங் டைம். நாம் இந்த சாங்கை ஆக்ஷன்ஸோட சத்தமாக பாட ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளை ஃபாலோ பண்ணி அவங்களும் ஆக்ஷன்ஸோட சத்தமாக பாடணும். இந்த சாங்கை நம்ம சில டைம்ஸ் திரும்ப திரும்ப பாடி காமிக்கணும். ரீட் 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 அ புக், ரீட் அ புக் எவ்ரி டே,
learn new words as you laugh and play. Write the words, write them neat and round. Draw and paint with fun around. La 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 la. அடுத்து டே 3க்கான ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிக்சர்ஸோட சென்டென்ஸ்களை அவங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் பண்ணணும். இது போல் ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்குது, வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ கான்வர்சேஷன், அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் டைம் இருக்குது. அடுத்து மை ஜிக்ஸாக் புக், அதுக்குரிய ப்ராக்டிஸ் டைம். நாம் டிஹெச்பியில் உள்ள சென்டென்ஸ்களை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் ஃபிங்கர் பப்பட், நாம் கையில் ஒரு எமோஜி ஒட்டிக்கிட்டு நம்மளோட எமோஜி ஃப்ரெண்ட் பற்றி சொல்ல ஸ்டூடெண்ட்ஸை அதே போல் அவங்க கையில் எமோஜியை ஒட்டிக்கிட்டோ இல்லை ட்ரா பண்ணிக்கிட்டோ அவங்களோட ஃப்ரெண்ட் பற்றி சொல்லணும். பிக் அண்ட் டாப், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்மால் திங்ஸோ அல்லது ரேப்பரோ கொண்டு வந்து அதை பற்றி விளக்கி சொல்லணும். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். இந்த 10 நாளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே லாங்குவேஜ் ஸ்கில்லை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. இது வரையிலும் இங்கிலீஷ் பாட புக்கை பற்றின ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த லெசன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.